கரை ஒதுங்கிய கடல் நீரை குடிநீராக்கும் குழாய்கள் வெற்றிகரமாக கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளன. விவரங்களுடன் செய்தியாளர் வினோத்கண்ணன் இணைந்திருக்கிறார். வினோத்கண்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்து வருவது வடநெல்லியில் உள்ள கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தின் தான் வருகிறது. இந்த நிலையில் மூன்றாவது ஒரு ஆலை அது தயார் செய்து வருகின்றனர். அதற்காக கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுமார் 7 அடி உயரம் கொண்ட ராட்சத குடிநீர் குழாய் கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய முன்தினம் அதிகாலை 3 மணி அளவில் கடலில் இருந்து அதிக அளவு அலையின் வேகம் அதிகமாக இருந்ததால் அது கரை ஒதுங்கியது. அதை மீண்டும் கடலுக்கு இழுத்துச் செல்லும் பணியில் தொடர்ந்து இன்றோடு 3வது நாளாக மிகவும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற இந்த பணி தற்போது அந்த கடலுக்கு மீண்டும் அந்த கடல் உள்ளே இழுத்துச் சென்றுள்ளனர். இந்த ராட்சத குழாய் கடலுக்குள்ளே இழுத்துச் செல்வதில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. சுமார் 40 பொறியாளர்கள் அப்பகுதி மீன மக்கள் உதவியுடன் 10 பொக்லைன் இயந்திரங்களுடன் இந்த கடலுக்குள்ளே இழுத்துச் செல்லும் ஒரு பணி மிகவும் தீவிரமாக நடைபெற்றிருந்தன. தற்போது அந்த கடலுக்குள்ளே இந்த ராட்சத குழாயை இழுத்துச் சென்றுள்ளனர். முக்கியமாக அந்த ஜேசிபி இயந்திரங்கள் இங்கிருந்து தள்ளும்போது உள்ளே இருந்த கப்பல் இழுவை கப்பல் மூலம் இந்த ராட்சத குழாய்களை இழுத்து தற்போது உள்ளே தள்ளியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வினோத். பாதுகாத்து